இல்லை அவ்வளோ தூரம் சொல்லியும் நம்ம சேரன் சந்தா கிட்ட கார்த்தியா திருப்பி இவங்க வீட்டுக்கு வந்தது, டிவோர்ஸ் வாங்க போகிறது எல்லாமே சொல்லிட்டாங்க. இந்த சேரனை என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாரு. சந்தா இதை கேட்ட உடனே சந்தாவுக்கு ஒன்றுமே பேச தோணலை. அதுக்கும் இவர் தூக்கம் வருதாங்கிற மாதிரி சொன்னது சந்தாவுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு சந்தா அழுகிறாங்க. ஐயோ இனி சேரன் நம்மளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரோ, கார்த்திகா திரும்பி வந்துட்டாங்க. ஆல்ரெடி கார்த்திகாவை தானே சேரன் கல்யாணம் பண்ணுறதா இருந்தது. அவங்க அத்தை பொண்ணு வேற, டிவோர்ஸ் வேற வாங்குறாங்க. எல்லாருமே சேர்ந்து கம்பல் பண்ணி கார்த்திகாவை இவர் ஆல்ரெடி விரும்பினதுனால கார்த்திகாவுக்கும் இவரை ரொம்ப பிடிச்சிருந்ததில்ல. அதனால கண்டிப்பாக சேரனுக்கும் கார்த்திகாவுக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்க பார்ப்பாங்க. நம்ம அங்கே இருந்தால் கூட நம்மளை நினச்சிருப்பாங்க, நம்ம வேற ஊருக்கு வந்துட்டோம், நம்ம நீ சேரனை மறந்துடணுமா, ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால ஆத்திரம் தாங்க முடியல. சந்தா தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா உள்ளே வர்றப்போ, என்ன சந்தா எதுக்கு அழுகிற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி உட்காந்துக்கிறாங்க. அப்போது அனீஷ் ஃபோன் பண்ணுறாரு. சந்தா ரொம்ப பேசுகிறதுல வார்த்தையில் ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க. சந்தா என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை அண்ணா ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு, என்ன சந்தா சேரன் பையா ஃபோன் பண்ணாரா, ஏதாவது சொல்லிட்டாரா, இவ்வளோ சோகமாக இருக்க, இல்லாட்டிலாம் நீ இப்படி இருக்க மாட்டியே, நல்லா பேசுவியே அப்படின்னு சொல்லி அனீஸ் கேட்கவும் சந்தா எதுவுமே சொல்ல, ஒன்றும் இல்லைண்ணா நான் ஃபோன் வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லி வச்சிட்றாங்க. அப்போது அனீஸ் பையாவுக்கு புரிஞ்சிருது, என்ன ஏதோ சேரன் அண்ணாவுக்கும் நம்ம சந்தாவுக்கும் ஏதோ வாக்குவாதம் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி வேலைக்கு கிளம்பி போயிடுறாரு சேரன். அப்போ அனீஸ் கேட்குறாங்க, என்ன பையா நீங்கள் சந்தா கிட்ட இன்னைக்கு பேசுனீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை இன்னைக்கு பேசல அனீஷ், நேற்று நைட்டு தான் பேசினேன், நல்லா தான் பேசிச்சே சந்தா, ஏன் அப்படி அனீஷ் அப்படின்னு கேட்கவும் அனீஸ் சொல்கிறாரு, இல்லை உங்கள் பேச்சு எடுத்த உடனே சந்தா எப்போவுமே இன்ட்ரெஸ்டாக பேசுகிறவ இன்னைக்கு ஃபோனை வச்சுட்டா உடனே, அதனால தான் நீங்கள் எதுவும் சொன்னீங்களா, ஏதாவது 2 பேர்த்துக்கு சண்டை வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அனீஷ். இல்லையே நல்லா தான் பேசணுமே, நான் பேசி முடிக்கிறப்போ கார்த்திகா இங்கே வந்ததை பற்றி தான் சொன்னேன், அதுக்கப்புறம் எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லி சந்தா வச்சுட்டு போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. பையா நான் ஒன்று சொல்கிறேன்னே நீங்கள் தப்பாக நினைக்க மாட்டீங்களே அப்படிங்கிறாங்க. சொல்லு அனீஸு என்னன்னு அப்படிங்கிறாங்க. நீங்கள் அந்த பொண்ணு கார்த்திகா, அதான் உங்கள் அத்தை பொண்ணு திருப்பி வந்துட்டாங்கல்ல, அவங்களும் நீங்களும் இது கல்யாணம் பண்ணுற ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லி அனீஸு கேட்குறாங்க. என்ன அனீஸு இப்படி கேட்டுட்ட, நான் போய் எப்படி கார்த்திகாவை, என்ன அனீஸு, இல்லை பையா எனக்கே அந்த சந்தேகம் வருது, அப்போ சந்தாவும் அதை யோசனை பண்ணிட்டு தான் ஃபோனை வச்சுருப்பான்னு நினைக்கிறேன், நான் கேட்குறேன்னு நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லுவோம். இல்லை இல்லை அனீஸு நான் தப்பாலாம் எடுத்துக்கல, நான் அப்படி ஒன்றெல்லாம் கண்டிப்பாக நடக்கவே நடக்காது, நீ கவலைப்படாத, எப்படி அனீஸு என்னை போய் இப்படி நினச்சிட்ட அப்படின்னு சொல்கிறாரு. பையா நீங்கள் அப்படி தான் யோசிக்க தோணுது யாராக இருந்தாலும், அதுதான் கேட்டேன், நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் எங்கள் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிறதுல உறுதியாக இருந்தால் எனக்கு டபுள் சந்தோஷம்தான் பையா அப்படிங்க. சரி அனீஸு நீ நடக்காத எதுக்கு கட் பண்ணிட்டுருக்கிற, போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லவும் அனீஸு போய் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்றாரு ஒரு மாதிரி நிம்மதியாக. சேரனுக்கு குழப்பமாகவே இருக்குது, என்னது சந்தாவும் இப்படி யோசிக்கிறா, அனீஸும் இப்படி கேட்குறானே, என்னது இவங்கெல்லாம் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு ஒரு மாதிரி மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டே அவரோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. இங்கே வானதியும் பாண்டியும் செம குஷியாக கடை ஓப்பனிங்க்கு எல்லா வேலையுமே பார்த்துட்ருக்காங்க. அப்போது வானதியோட அம்மா அப்பா சொல்கிறாங்க, இங்கே பார் வானதி, இனிமேல் இந்த கோவிச்சுக்கிட்டு வர்றது அது இதுன்னு விளையாட்டுத்தனமாக நிலாவுக்கு போட்டியாக ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஆரம்பித்து கடையை கவனமாக பார்க்காம விட்டுறாத சரியா, நீ தான் அந்த கடைக்கு ஓனர் நீ, ஆனால் லேபராகவும் இருக்கணும், கடனை கட்டுறதுக்கான வழியும் பார்க்கணும் சரியா அப்படின்னு சொல்லவும், அம்மா எனக்கு தெரியாதாம்மா, நீங்கள் ஏன் சொல்கிறீங்க நைனா, நான் பார்த்துக்கிறேன் நைனா எல்லாமே அப்படிங்கிறாங்க. பாண்டி இருக்கான்ல எங்கூட, அதை தவிர எனக்கு வேறு என்ன வேணும் அப்படின்னு சொல்லவும், பாவண்டி அந்த பையனை நினச்சாத்தான் எங்களுக்கு பாவமாக இருக்குது, எங்களுக்கு உன்னை பார்த்துலாம் பாவம் இல்லை அப்படிங்க. சொல்லுவேன் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் இந்த வானதி சொல்லுவேன் பார்,
வானதினால தான் நாங்கள் சந்தோஷமாக இருக்கோன்னு அப்படிங்கிறாங்க. நடந்தால் சரிதாண்டி, நாங்கள் அப்படி நடக்குமாங்கிறதே எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குதுன்னு சொல்லி வானதி வீட்டில் வானதியை பேசிகிட்டு இருக்காங்க. காலையில் ஹனிமூன் போகலான்னு சொல்லிட்டு இருந்த நிலா கிட்ட ஈவினிங் யாரும் இல்லாத டைம், அப்போ தான் சோழனுக்கு டைம் கிடச்சிருக்கு. போய் நிலா கிட்ட கேட்குறாரு, என்ன நிலா நான் எங்கே புக் பண்ணட்டும் அப்படின்னு சொல்ல, புக்கா எதுக்கு அப்படிங்கிறாங்க நிலா. என்ன நிலா நீ காலையில் தானே ஹனிமூன் போகலான்னு சொன்னேன், இப்போ எங்கே எதுக்குன்னு கேட்குறியே அப்படிங்கிறாங்க. நான் எப்போ சொன்னேன் சோழன், போங்க நான் ஏதாவது டென்ஷனில் சொல்லியிருப்பேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ இல்லையே நிலா நீ தானே சொன்ன அப்படிங்கிறாங்க. சோழன் என்னை கடுப்பை ஏற்றாதீங்க, நான் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா லேப்டாப் எடுத்து வச்சு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. சோழன் மண்டை மேலே கையை வச்சுக்கிட்டே வெளியே வர்றாரு. அப்போ பாண்டி தான் வெளியே நின்றுட்டு இருக்காங்க. டே பாண்டி எனக்கு ஒரு டவுட்டுடா அப்படிங்கிறாங்க. சொல்லுண்ணா என்ன டவுட்டு அப்படிங்கவும், இல்லைடா இன்னைக்கு காலையில் தான் எங்கேயாவது என்னை கூட்டிகிட்டு போங்க, ஹனிமூன் ட்ரிப் நம்ம ஏதாவது பிளான் பண்ணலான்னு சொன்னாடா. இப்போ என்னடான்னா நான் எப்போ சொன்னேன், ஏதாவது சொல்லியிருப்பேன் உளராதீங்க அப்படிங்கிறாடா. எனக்கு ஒன்றுமே புரியலடா, இவன் மென்டல் ஆயிட்டாலா இல்லை நான் மென்டல் ஆயிட்டேனான்னு எனக்கு தெரியலடா அப்படிங்கிறாங்க பாண்டி. அதுக்கு பாண்டி சொல்கிறாரு, என்ன காலையில் ஒன்று சொல்லிவிட்டு இப்போ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக சொல்கிறாங்களா, காலையில் சிரிச்சிட்டு இருந்தாங்க இப்போ சிடுன்னு இருக்காங்களா. அப்போ புரிஞ்சிருச்சு. அப்போ அது பொண்ணுங்கன்னா மாதத்தில் அப்படி தாண்டா இருக்கும், சில நேரம் சந்தோஷமாக இருப்பாங்க, சில நேரம் வருத்தமாக இருப்பாங்க. இது கூட புரிஞ்சுக்க தெரியாதாடா, இல்லைன்னு இதை பற்றி தான் தெரியாதா, நீ எல்லாம் கல்யாணம் பண்ணிட்ட அப்படிங்க. ஓ அப்படி சொல்ல வர்றியா பாண்டி, பாரு நான் இதை யோசிக்கவே இல்லை. ஐயோ நிலாவுக்கு மூட் சிங்ஸ் இருக்குல்ல, நான் அதை யோசிக்காமையே இப்படி நினச்சிட்டேன் பாரு, இந்த டைம் அவளை போய் நான் நல்லா கேர் எடுத்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கு ரொம்ப பிடிச்சதான் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு, நிலா நம்ம போகிற ட்ரிப், வெளியில் போகிற ட்ரிப்பெல்லாம் அப்புறமா பிளான் பண்ணிக்கலாம் சரியா, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இரு அப்படின்னு சொல்லி நிலாவுக்கு சுடு தண்ணி வச்சு வைக்கிறதுக்கு எல்லாமே பார்த்துக்கிட்டு, நிலா கை கல்லாம் ரொம்ப வலிக்கா நான் அமுத்தி விடட்டுமா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டு அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிறாரு சோழன். இதை பார்த்த சேரனுக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, இந்த பொண்ணு இவனை ஏன்டா கல்யாணம் பண்ணுச்சுன்னு நினைக்குமா என்னமோன்னு நானே ரொம்ப பயந்துட்டு தான் இருந்தேன். பரவாயில்ல சோழன் நல்லா பார்த்துக்கிறான் அப்படின்னு சொல்லவா. கிழிச்சான் அவனுக்கு சொல்லி கொடுத்ததே நான் தான் அப்படின்னு பாண்டி சொல்கிறோம். சரிடா எப்படியோ நிலாவை நல்லா பார்த்துக்கிட்டா சரி. அந்த பொண்ணு அவ்வளோ வசதியான இடத்துல இருந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்குது. இப்போ அந்த பொண்ணு அவங்க வீட்டுக்கு போனால் கூட அவங்க ஏற்றுக்குவாங்க. ஆனால் அந்த பொண்ணு போகாமல் நம்ம வீடு தான் வேணும்னு வந்திருக்குது. அந்த பொண்ணை நம்ம தானே பத்திரமா பார்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க. பல்லவன் தட்டு, ஆமாண்ணே அண்ணியெல்லாம் இந்த வீட்டில் வந்து இருக்கிறதுனா பெரிய விஷயம். இவங்கெல்லாம் இருக்கிற வசதிக்கு இப்படி இருப்பாங்களா, வேறு யாராவது இருந்தால்? நான்லாம் இந்த வீட்டில் பிறந்திருந்தேன்னா அந்த வீட்டை விட்டு நகர மாட்டேனே அப்படிங்கிறாங்க பல்லவன். அதுக்கு பாண்டி சொல்கிறாங்க, டே அதனால தாண்டா நீ இங்கே பிறந்திருக்கிற அப்படிங்கிறாங்க. சேரன் ஒரு மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டு, சரிடா போய் வேலையை பாருங்க, அவன் சோழன் பார்த்துக்குவான் நிலாவை, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சேரனுக்கு அங்கே சந்தா ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறதே தெரியாது. தெரிய வர்றப்போ சேரன் என்ன முடிவு எடுக்கிறாரு அப்படிங்கிறத நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.